ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நூக்கல் ஃபிங்கர் ஃப்ரை வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. யாருமே இது வரைக்கும் நீங்கள் நூக்கல் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருக்க மாட்டீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸ்க்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நூக்கல் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அந்த பொரியல்லாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த நூக்கலில் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். யாரும் இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சு இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நைஃப் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி சிப்ஸ்க்கு கட் பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பார்த்துட்டு இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஹாஃப் குக்கிங் வந்து தண்ணியில் கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு அரை இது வெந்தால் போதும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நூக்கல் வெளியில் கோட்டிங் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வினிகர் அல்லைனா லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் தான் விடுறேன். இது வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். இந்த இருக்குல்ல ஆப்பிள் சைடர் வினிகர், இதுதான் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அதை நல்லா தோலோடு தட்டி அதில் போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த கலந்து வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துக்கலாம். சின்ன பவுலாக இருக்குது, பெரிய பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஆறட்டோ கலந்து விட்டுக்கலாம். நல்லா கோட்டாயிடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து தேவையில்லை, கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா. நம்ம லைட்டாக வினிகர் சேர்த்தனால எல்லாம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நூக்கல் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய். அதனால் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சிரும். அப்புறம் வளர வளர அந்த பொரியலும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நூக்கல்ல தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாது. ஒரு சட்டியில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால நிறைய சேர்த்து போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லைட்டாக அப்படி பிரித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், அப்படி நூக்களோட சிப்ஸ்னே யாரும் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.